நம்ம எப்போவுமே மஷ்ரூம் வாங்கினோன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று பிரியாணி பண்ணுவோம், இல்லாட்டி சில்லி பண்ணுவோம், இல்லாட்டி சுக்கா வாட்டை, பெப்பர் ஃப்ரை ஆட்டை, இது போல் தான் பண்ணிகிட்டே இருப்போங்க. இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக மஷ்ரூமை வச்சு ஒரு குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்பத்தோட, அப்பத்தோட, இடியாப்பத்தோட, தோசையோட, இட்லியோட, ஈவன் ரைஸ், கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. சிம்பிளான ரெசிபி தான், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நம்ம ஸ்டைலில் செய்திருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு கடாய் இல்லாட்டி பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, கூடவே சாஜீரா. பார்த்தீங்கன்னா சீரகம் மாதிரியே இருக்கும், ஆனால் இது சாஜீரான்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுடலாங்க. நம்ம போட்ட மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறட்டுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம 2 பச்சை மிளகாவையும் சேர்த்திடலாங்க. லைட்டாக கீரி சேர்த்திக்கோங்க. சின்னதாக பொடியாக கட் பண்ண தக்காளி 1 சேர்த்திடலாம். இதுக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படாது. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லாட்டி பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பேஸ்ட்டாகவே சேர்த்திக்கலாம். ஏன்னா இஞ்சி எல்லாம் வாயில் கிடச்சிதுன்னா எடுத்து ஓரமாக வச்சுடுவாங்க, அதனால. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. ஃப்ளேமை சிம் பண்ணிட்டோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் இதோட சேர்த்திடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூளும் சேர்த்திடலாம். இப்போ இந்த மஷ்ரூம்ல நல்லா கோட்டார மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இங்கே நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். அதே போல ஒரு 10 பாதாமும் ஒரு 10 முந்திரியும் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்திடலாங்க. இப்போ இந்த முந்திரி, பாதாம், கசகசா கூடவே இந்த தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு மையா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்திடலாங்க. ஒரு தடவை மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த தேங்காவை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திடலாங்க. நான் இங்கே மிக்சர் ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்திடுறேன். இப்போ இந்த குருமா கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சமாக மல்லித்தலையை கிள்ளி சேர்த்திடலாங்க. இது கொதி வரும்போது இந்த மல்லித்தலையோட ஃப்ளேவர் இந்த குருமாவில் இறங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா இருந்தால் கூட 2 கிள்ளி சேர்த்திடலாம். இருங்க, நான் போய் புதினா இருக்காவான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நமக்காகவே ஃப்ரிட்ஜில் ஒரு இடத்துல கொஞ்சமாக ஒரு புதினாவும் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. எடுத்து கிள்ளி சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா ஒரு கொதி வரட்டுங்க, பச்சை வாசம் போகட்டும். மூடி வச்சு வேக விடலாம்.
பார்த்திங்கன்னா பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. நல்ல க்ரீமியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி புல்கா கீ ரைஸோடு சாப்பிட, வெறும் சாதத்தோடு கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம செய்த இந்த மஷ்ரூம் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் இது கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி இதோட 1 டீஸ்பூன் நெய் இல்லாட்டி வெண்ணெயை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.